தாயாக வந்த சிவபெருமான் பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த திருவிளையாடல். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் 64 திருவிளையாடல்களில் ஒன்றான பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம் பற்றிய கதை இது. இறைவனின் எல்லையற்ற கருணையை இது விளக்குகிறது. கதையின் சுருக்கம். மதுரை அருகே உள்ள குருவித்துறை என்ற ஊரில் சுகலன்சுகலை தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகள் இருந்தனர். மிகுந்த செல்வச் செழிப்போடு வளர்ந்த அவர்கள் தீய பழக்கங்களுக்கு ஆளாகி பெற்றோரின் மறைவுக்கு பிறகு சொத்துக்களை அழித்து காட்டில் வேட்டையாடி பிழைக்கத் தொடங்கினர். ஒருமுறை காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த தேவகுரு பிரகஸ்பதியை அறியாமையினால் கேலி செய்து அவர் மீது கல்லெறிந்து துன்புறுத்தினர். இதனால் சினமடைந்த குரு அவர்களை காட்டில் பன்றிகளாக பிறக்கும்படி சாபமிட்டார். தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டபோது, மதுரையில் உறையும் சோமசுந்தர பெருமானின் அருளால் சாப விமோசனம் பெறுவீர்கள், பின்னர் அமைச்சர்களாகவும் திகழ்வீர்கள் என்று குரு அருளினார். சாபத்தின் விளைவாக அந்த 12 பேரும் காட்டில் ஒரு பன்றிக்கு குட்டிகளாக பிறந்தனர். காலப்போக்கில் ராஜராஜ பாண்டியன் காட்டில் வேட்டையாடிய போது குட்டிகளின் தாய் மற்றும் தந்தை பன்றிகள் வேடனால் கொல்லப்பட்டன. தாயையும் தந்தையையும் இழந்த 12 குட்டிகளும் பசியால் வாடி காடே அதிரும்படி கதறி அழுதன. அனாதையாக நின்ற பன்றிக்குட்டிகளின் அவலக்குரல் மதுரையில் வீற்றிருக்கும் சுந்தரேச பெருமானின் செவிகளில் விழுந்தது. கருணைக்கடலான இறைவன் அந்த சிறு உயிர்களின் பசி தீர்க்க திருவுள்ளம் கொண்டார். அவர் ஒரு பெண் பன்றி உருவம், வராக முகம் மற்றும் மனித உடல் எடுத்து காட்டில் அலைந்த அந்த குட்டிகளிடம் வந்தார். பெற்ற தாயைப் போலவே அக்குட்டிகளுக்கு பாலூட்டி அவற்றின் பசியை தணித்தார். இறைவனின் இந்தச் செயலே பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம் என்று அழைக்கப்படுகிறது.